வணக்கம். நீங்கள் நிறைய இடங்களில் கவனிச்சிருப்பீங்க. 2 பேர் ஒரே நேரத்தில் ஒரே கம்பெனியில் ஒரே மாதிரியான வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு நபர் மட்டும் தன்னுடைய வேலையில் அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் வாங்குவார், இன்க்ரிமெண்ட்ஸ் வாங்குவார், இன்சென்டிவ்ஸ் வாங்குவார். ஆனால் இன்னொருத்தரோட நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய லெவலில் க்ரோத் அப்படின்றது இருந்திருக்காது. இதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முதல் நபர் தன்னுடைய கெரியர் க்ரோத் இல்லைனா கெரியர் ப்ரோக்ரஷனில் கிளியராக ஃபோக்கஸோட வேலை செஞ்சுருப்பார். ரெண்டாவது நபருக்கு இந்த கெரியர் க்ரோத் இல்லை கெரியர் ப்ரோக்ரஷன்னா என்ன அப்படின்றது சரியாக தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கெரியர் க்ரோத்னா என்ன, நீங்கள் உங்களோட வேலையிலையோ இல்லை உங்கள் ப்ரொஃபஷன்லையோ அடுத்தடுத்த நிலைக்கு டெவலப் ஆகிறதுக்கு இந்த கெரியர் க்ரோத் இல்லைனா கெரியர் ப்ரோக்ரஷன் அப்படின்றது எந்த வகையில் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும், இதை எப்படி பண்ணுறது, இது அத்தனையுமே ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, வேலையில் இருந்துட்டு அடுத்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எங்களோட கம்யூனிட்டியில் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான நிறைய ட்ரைனிங்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். அந்த கம்யூனிட்டிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ரீ செமினார்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல கெரியர் க்ரோத் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. கெரியர் க்ரோத் அப்படின்றது நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையோ இல்லை உங்களோட ப்ரொஃபஷன்லையோ நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்றது தான் கெரியர் க்ரோத் அப்படின்றது. உதாரணத்துக்கு ப்ரொமோஷன், நம்ம அத்தனை பேருக்குமே ப்ரொமோட் ஆகணும், நம்மளோட வேலையில் அடுத்தடுத்த பதவி உயர்வு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இன்றைக்கி நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸ் கிளர்க்காக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கிலேருந்து அடுத்து சீனியர் அக்கௌண்டண்ட்டாவோ இல்லை அங்கேருந்து அக்கௌண்ட்ஸ் மேனேஜராகவோ இல்லை அதுக்கெலாம் மேலே ஒரு CFO அதாவது சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸராக மாறணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆசை இருக்கும். ரெண்டாவது, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக சேலரி ரிவைசல்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்மளுக்கு ஒரு சேலரி ரிவைசல், அதுவும் நல்ல அளவுக்கு ஒரு ஹைக் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். மூணாவதாக, இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு வேலையில் இருக்கோம், நம்ம அந்த துறையில் எக்ஸ்பர்ட் ஆகி சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். இதெல்லாம் தான் கெரியர் குரோத்தில் இருக்க வேறு பரிமாணங்கள். இந்த கெரியர் குரோத் பற்றி பேசும்போது ஒரு சிலர் கேட்கலாம், சார் நான் இன்றைக்கி நல்ல ஒரு சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கேன், 50,000 ரூபா நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இது போதுமானது தான், நான் ஏன் போய் இந்த கெரியர் க்ரோத் கெரியர் ப்ரோக்ரஷன்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான பதில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெசெஷன். நம்ம சன் டிவி நியூஸ்லேயே ஒரு ரெசெஷன் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்கனாலே போகிறோம், அடுத்த நாளே தன்னோட ஆஃபீஸில் யாரெல்லாம் வேலையிலேருந்து நீக்கலாம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதில் முதல் பேராக யாருடைய பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் தன்னுடைய வேலையில் பெரிய ப்ரோக்ரஸ் இல்லையோ அவங்களோட பேர் தான் அது முதல்ல இருக்கும். ஸோ கெரியர் க்ரோத் அப்படின்றதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போவீங்க. உங்களோட ஆஃபீஸில் உங்களுக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, உங்களை வேலையிலேருந்து அனுப்புறதுக்கான சாத்தியக்கூறுகளே இருக்காது. ரெண்டாவது காரணம் விலைவாசி உயர்வு. நீங்கள் வாங்கக்கூடிய காய்கறியாக இருக்கட்டும், ஒரு பெட்ரோலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஒவ்வொரு நாளுமே விலை உயர்ந்துக்கிட்டே போகுது. உங்களோட சம்பளம் ஒரே நிலையில் இருந்தால் நீங்கள் அதை மீட் அவுட் பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருந்தால் தான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சேலரி ரிவைசல் அப்படின்றத அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதெல்லாம் தாண்டி மூணாவது விஷயம் அப்படின்றது நம்மளுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம ஏதோ ஒரு வேலையில் சேர்றோம், அதே நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் இருக்குமா? அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது நம்மளுமே அப்பா நம்ம ஏதோ சாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்கும். சரி, புரியுதுங்க, கெரியர் க்ரோத்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு, அதோடைய முக்கியத்துவம் புரிஞ்சு போச்சு. ஆனால் நான் என்னோட கெரியரில் அடுத்தடுத்த நிலைக்கு வளர்கிறதுக்கு நான் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கான முதல் ஸ்டெப் நீங்கள் எடுக்க வேண்டியது கோல் செட்டிங். கோல் செட்டிங் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் உங்களுடைய அடுத்த 5 வருஷத்தில் உங்கள் கெரியரில் என்ன நிலைக்கு போய் அடைஞ்சிருக்கணும் அதை 3ஆக பிரிச்சுக்கணும். ஷார்ட் டைம், மிட் டைம், லாங் டைம் அப்படின்னு. ஷார்ட் டைம் அப்படின்றது ஒரு வருஷத்துக்குள்ளே, உதாரணத்துக்கு நான் முதல்ல சொன்ன உதாரணமே எடுத்துப்போம். நீங்கள் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்காக ஜாயின் பண்ணுறீங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் ஒரு சீனியர் அக்கௌண்டண்ட்டாக மாறணும், அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே நான் ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக உயரணும், அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நான் இந்த கம்பெனியோடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக நான் மாறணும், உயரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இது உங்களோட கோலாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், அனலைஸ் யுவர் ஸ்கில். அனலைஸ் யுவர் ஸ்கில் அப்படின்றது உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரியும், நீங்கள் அடுத்து உங்களுக்கு ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னா அந்த நிலைக்கு போகிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஸ்கில்ஸ் கெயின் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்லேயே இன்றைக்கி நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸ் கிளர்க்காக இருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் ஒரு சீனியர் அக்கௌண்டண்ட்டாக மாறணும் அப்படின்னா உங்களுக்கு ஜோஹோ புக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், டேலி தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு GST பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஸ்கில்ஸ். ஸோ நம்ம எங்கே இருக்கோம், நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம என்னென்னலாம் ஸ்கில்ஸ் நம்ம கெயின் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம், கண்டினியூஸ் லேர்னிங். கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்றது என்னென்னா, எந்த ஒரு துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில் புது விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த துறை சார்ந்த வளர்ச்சிகள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம அப்டேட் ஆகணும்.
உதாரணத்துக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போலாம் அக்கௌண்ட்ஸ் பேஸ்டு ஏஐ டூல்ஸே இருக்குது. உங்களுடைய அக்கௌண்ட்ஸை ரொம்ப எளிமையாக போடுவதற்கான ஏஐ டூல்ஸ் நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் நீங்கள் என்ன அப்படின்றத கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களோட கெரியரில் அடுத்த நிலைக்கு போக முடியும். 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். உங்களுடைய நிறுவனம், நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த நிறுவனத்தில் ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இருக்கும். அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது உங்களோட ஆர்கனைசேஷனில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு முக்கியத்துவம் பெறுவீங்க. உதாரணத்துக்கு உங்களோட ஆர்கனைசேஷனில் பேரோலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்களோட ஆர்கனைசேஷனில் நிறைய ஃப்ராட்ஸ் நடக்குது, ஃபினான்ஷியல் ரீதியான ஃப்ராட்ஸ் உங்களுடைய எம்ப்ளாயீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது அந்த ஆர்கனைசேஷனுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது உயரும். அடுத்த 5வது விஷயம், நீங்கள் எக்ஸ்பர்ட் கம்யூனிட்டியோட மிங்கிள் ஆகணுங்க. இப்போ உங்களுடைய சர்க்கிள் அப்படின்றது உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க, உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய சக ஊழியர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரு லெவலில் ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் ஒரு எக்ஸ்பர்ட் கம்யூனிட்டி மென்டார்ஸ் இவங்களோட நீங்கள் பழக ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய வளர்ச்சியுடைய வேகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களுடைய கருத்து பரிமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க சொல்லக்கூடிய நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட நீங்கள் நெட்வொர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்காகவும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா டை அப்படின்னு இருக்குது, எம்எம்ஏ அப்படின்னு இருக்குது. இங்கே எல்லாருமே காமன் மைண்ட் செட், அதாவது எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டோட இருக்கக்கூடிய பீப்புளோட நீங்கள் மிங்கிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்கணும். கடைசியாக 6வது விஷயம், டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இன்னொரு கம்பெனியில் வேலையில் செஞ்சுட்டு இருப்பீங்க. 10லேருந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கான வேலை நேரமாக இருக்கும். இந்த வேலை நேரத்துக்கு நடுவில் நீங்கள் கெரியர் க்ரோத் அப்படின்றது ரொம்ப பெருசாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நேரங்கள், காலையில் ஒரு 2-3 மணி நேரம், அதே மாதிரி வீட்டுக்கு 6 மணிக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 ஹவர்ஸ் போய் உட்காந்து நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் இல்லை வாட்ஸ்அப்பில் அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய கெரியர் க்ரோத்துக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்ன புது விஷயங்கள் கற்றுக்கணும், அதுக்கான டைம் என்ன, நெட்வொர்க்கிங்கான டைம் என்ன, புது விஷயங்கள் ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கான டைம் என்ன. ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக ஒரு டைம் டேபிள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த வேலையை நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு அடிக்கடி உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஸோ டைம் அப்படின்றத ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் செய்யும்பொழுது கட்டாயமாக நம்மளுடைய கெரியரில் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம உயர்றத உங்களுக்கு கண் முன்னாடியே உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றத அடுத்தடுத்த நிலைக்கு போகிறது விசிபிளாக உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம கெரியர் க்ரோத் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி உங்களோட ப்ரொஃபஷன் பற்றியும் உங்களோட வேலை பற்றியும் உங்களோட பிஸ்னஸ் பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். நன்றி, வணக்கம்.